மத்தியில் என் மிட்ஸ்ட் ஆஃப் அஸ் லார்ட் கடந்து வர செபிக்கிறோம். உங்கள் வல்லமையின் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசி ஆவிக்குரியவைகளோடு காண்பிக்க செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். Holy Spirit ministry concerning the Christian, அதாவது கிறிஸ்தவர்களை பற்றின ஆவியானுடைய ஊழியம். Holy Spirit for common, especially for Christian. அப்படிதானா? பழைய ஏற்பாட்டிலலாம் எல்லாருக்கும் யூத ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தில் வேறு பிரித்த பிள்ளைகளுக்கு அன்றைக்கு அவர் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருந்தார். ஆனால் கிருபையின் காலத்தில் ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆமென், அவர்களை கிறிஸ்தவர்களை பற்றின, கிறிஸ்தவர்களுக்கென்று பிரத்யேகமாக சபைக்கென்று, கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கென்று பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். ஆமென். அங்கே பல மினிஸ்ட்ரிஸ் இருந்துச்சு இல்லையா? இங்கே அப்படி அல்ல. இன்றைக்கு கர்த்தர், ஆமென், சபைனா யார்? கிறிஸ்துவின் சரீரம், தேவனுடைய ஆலயம். ஆலயத்தில் அவர்தான் தங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். The Holy Spirit indwell the believers. மன்னிக்கவும், the Holy Spirit indwells the believing sinner. நம்ம கடந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்க்கும்போது பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் விசுவசிக்கிற பாவிகளை புதுப்பிக்கிறவர் என்று. Holy Spirit regenerates the believing sinner. பாவிகள் விசுவசிக்கிறவங்களை, கிருபையின் காலத்து ஊழியம் அப்படி தான். பிலீவிங் சின்னர். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 40 வருஷம் முடமாக்கப்பட்டிருந்த ஒரு பாவத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருந்த ஒரு பிலீவர். அவன் பாருங்கள், அந்த பிலீவர் எங்கே இருக்கிறான்? அலங்கார வாசலுக்கு புறம்பாக இருக்கிறான். உள்ளே போக முடியல, அவனால் ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, வெளியில் இருக்கிறான். ஆனால் பாருங்கள், பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணும்போது, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஃபில் த ஹோலி ஸ்பிரிட் தே ப்ரே. என்ன நடந்தது? கரங்களை பிடிச்சி தூக்குனாங்க, எழுந்துட்டான். எழுந்துரு அப்படின்னு சொன்னோன்னு எழுந்துட்டான். இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இன்வெல் ஹோலி ஸ்பிரிட், எங்களுக்குள்ளே உலாவுகிற ஆவியானவர். கரங்களை வைத்து சொல்லுங்க, இது சபையில் ரொம்ப முக்கியம். இன்வெல் ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளே ஆவியானவர் உலாவணும். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அவர்களோடு கூட இருக்கிறது வேற. கூட இருந்து நடத்தும் போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், பிலீவிங் சின்னர். அப்படியே உங்கள் கூடயே அவர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, உணர்த்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இது இப்படி பார், ஜெபிக்காமல் தூங்குறிய, ஜெபிக்காமல் சபைக்கு வரிய, இந்த வார்த்தை உனக்கு தான். இது நாட் இன்வெல். உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களை கண்டிச்சுட்டே இருக்கிறார். இந்த கண்டிப்பு எப்பவும் இருக்கும்னா சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிடுங்க, கரங்களை உயர்த்துங்க. ஆமாம், நீ சரியாகவே ஜெபிக்கலை, நீ சரியாகவே இல்லை, உன் வாழ்க்கையில் இன்னும் சரியான காரியங்களுக்குள்ளே நீ வரல, இப்படி கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் அது உங்கள் கூட தான் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இல்லை. நம்ம ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தோம், விசுவாசிக்கும் பாவிக்கு ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதே மாதிரி தான் விசுவாசிக்கிற பாவி. அப்படி யார்? ஒரு பாவியாக இருக்கிறவன் உடனே விசுவாசித்து உடனே ஞானஸ்நானம் எடுத்துடுறான். ஆமென். தண்ணீர் இங்கே இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன? ஓகே, இயேசுவே, அதாவது பாவம் செய்யாதவன், நான் பாவமே செய்யலை, நான் எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமென், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஆமென். உங்களுக்குள்ளே இன்டுவல் சின் இருக்கும், அது தெரியாது. அது ஏற்ற நேரத்தில் தான் அது வெளிப்படும். உங்கள் தாட்ஸில், மைண்டில். தேவனை அறியாமல் இருக்கிறதே பாவம்தான். வாசிக்கிற அர்த்தம் தெரியுமா? தெரியாமல் இருக்கிறதே பாவம்தான். வாசிக்கிற, பைபிள் படிக்கிற, தெரியுதா? அர்த்தம் தெரியுதா? அர்த்தம் புரியுதா? தெரியலையே. ஏன் தெரியல? உன் இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறது. உன் இருதயத்தை கத்த திறக்கலை. லீதியாளுடைய இருதயத்தை கத்த திறக்காத வரைக்கும், லீதியாலும் எல்லாரையும் மூலம் சபைக்கு வந்தால் உட்காந்தா, எல்லாத்தையும் கேட்டால் எல்லாம் பண்ணான். லீதியாளுடைய இருதயத்தை கத்த திறக்கும் போது
அவளும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றாள். கரங்களை வைத்துங்க. ஆமென். எஸ், த பிலீவிங் சின்னர் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு த ஹோலி ஸ்பிரிட் இன்வெல் த பிலீவிங் சின்னர். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற பாவிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார். விசுவாசிக்கிற பாவிகளுக்குள். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பாவியாக இருந்து ஞானஸ்தானம் எடுத்து வந்துட்டோமே. நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்லமானா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இப்போ இந்த சகோதரன்ட்ட மைக்கை கொடுத்த உடனே அவர் எப்படி ஜெபிச்சார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? மெல்லிசா தான் ஜெபிச்சார், ஆனால் அதில் நல்ல கருத்தாக ஜெபிச்சார். எஸ், இருதயத்தை திறந்து ஜெபிச்சார், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். இதுக்கு நான் தகுதி இல்லை. ஏன், அவர் தான் தகுதி ஆகிட்டாரு. அவர் என்றைக்கோ தகுதியாக ஞானஸ்தானம் எடுத்துட்டாரே பிரதர். அதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்கோம்? நிறைய பேர் இருக்கிறோம். ஆமென். எஸ், பிலீவிங் சின்னர். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளே பாவம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்குள்ளே பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமென். குடிக்கிறது, வெறிக்கிறது, கொலை செய்கிறது, வேசித்தனம் பண்ணுறது தான் பாவம் இல்லை. ஆமென். தேவனை ஆராதிக்காமல் இருக்கிறது பாவம். தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளாமல் இருக்கிறது பாவம். பரிசுத்த சிந்தனையோடு கூட இல்லாமல் இருப்பது பாவம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த நடக்கையோடு கூட இல்லாமல் இருக்கிறது பாவம். இப்படி பல விதங்களில் பாவம் நம்மை ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொன்னார். அப்போ இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்கிறார். அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களே, நான் மட்டும் தனியாக இருக்கிறேனே. அதை வாசிக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு துணை இல்லையா, எனக்கு ஒரு பேர் இல்லையா, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ண மாட்டீங்களா? அப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஆமென். அந்த நாள் எந்த நாள்? அந்த நாள் தான். நான் என் பிதாவிலும், ஆமென், நீங்கள் என்னிலும். நம்ம யார் மூலமாக பிதாவின் இடத்துல போகிறோம்? அவர் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று, ரோமர் 5 பார்க்குறோம்ல, 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம்ல. ஆமென். இந்த பிதாவின் மகிமை, அந்த மகிமை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்குள்ளே வருகிறது. அதுக்கு காரணம் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அல்லேலூயா. அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாள்னா யார்? எந்த நாள்? த பீரியட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் நாள். இதான் அந்த நாள். இயேசு உலகத்தில் இருக்கும்போது சொன்னது இது. சில பேர் இது வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தம் உண்டாக கேட்டேன். பெரிய சத்தத்தை கேட்டேன். இது பெந்தகோஸ்தே நாளில் விசுவாசியும் ஆவியானவரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக மாறுவதை குறிக்கிறது. எப்படி சில பேர் சொல்கிறாங்க? சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13-18 ராப்சர், தேவனுடைய வருகையில், அது தேவனுடைய வருகையில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. சரி, எப்படி இருக்கட்டும். ஆனால் எனக்கு இது மெயின் திங், இது பெந்தகோஸ்தே நாட்களில் உள்ளதுலேருந்து தான் அங்கே போகுது. இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் நாளில் என்ன நடந்தது? பலத்த சத்தம், அது எக்கால சத்தம் போல பலத்த சத்தம் சடுதியிலே உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பேற்று, அல்லாமலும் பிரிந்தெடுக்கப்பட்ட நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடைய வரத்தின்படி. அப்போ பிதா தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே உலகத்தில் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். இல்லையா? நித்திய ஜீவனா பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்கு பிதா குமாரனை அனுப்பி அன்பு கூர்ந்தார். அந்த தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ஆவி, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கும்படிக்கு நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார், நான் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லி அவரை இன்றைக்கு அனுப்பினதினாலே நம்ம இன்றைக்கி யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறோம்? பிதாவுக்குள்ளே இருக்கிறோம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிறோம். இதுதான் த ட்ரினிட்டி ஃபெலோஷிப். மூவருக்குள்ளே நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். மூவருக்குள்ளே இன்றைக்கி இருக்கிறோம். பிதாவுடைய சமூகத்துக்குள்ளே நம்ம போகணுன்னா
பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்திலே போகிறோம். பரிசுத்த ஆவியினாலே, நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியினாலே நமக்காக ஜெபிக்கிற, நமக்காக வேண்டுதல் செய்கிற, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, அமேன், ஒரு சைன், ஒரு அத்தாரிட்டி, ஒரு சிம்பிள் பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்க்கும்போது ஒரு அடையாளத்தை பார்ப்பார். அடையாளம், வேர் இஸ் த சைன்? யாத்திராகமம் 12:13 கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வீட்டு நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த அடையாளத்தை கண்டு சங்கார தூதனுக்கு கட்டளை கொடுத்தார். அங்கே போகக்கூடாது. அந்த சைன் எங்கே இருக்கோ அங்கே போகாத. அடையாளம் எங்கே போடப்பட்டிருக்கிறதோ, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒன்றும் பண்ணாத. சைன் இல்லாத இடத்தெல்லாம் டெமாலிஷ் பண்ணு. அமேன். அதே மாதிரி தான் சைன். காயின் என்ன சொல்லுகிறான்? என் மேலே ஒரு அடையாளத்தை போடும். அமேன். கர்த்தர் அடையாளத்தை போடுகிறார். உன்னை கண்டுபிடிக்கிற எவனும் கொல்லக்கூடாது. அதனால் ஒரு அடையாளம், சைன். ஸோ த சேம் சைன் இன்றைக்கு பரிசுத்தாவி மூலமாக நமக்குள்ளே பரிசுத்தாவியானுடைய அடையாளம் ஃபஸ்ட்டு த்ரூ பேப்டைஸ். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. த ஹோலி ஸ்பிரிட் இன்வெல்ஸ் த நேச்சர் ஆஃப் பிலீவர்ஸ். த நேச்சர் ஆஃப் பிலீவர்ஸ். த நேச்சர் ஆஃப் பிலீவர்ஸ்னால் யார்? என்னம்மா? விசுவாசிகளுடைய தன்மை. அந்த தன்மைக்கு முத்திரை போடுறார். இந்த விசுவாசினா அந்த தன்மை இப்படி இருக்கணும். அப்போ அவங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன்னு அர்த்தம். இது பரலோகத்துக்கு சைன், பிதாவுக்கு சைன். புரியுதா? ஆமேன். பரலோகத்துக்கு சைன், இப்படி ஒரு சைன். ஆமேன். இயேசு அன்றைக்கி கர்த்தர் சொன்னார், நோவா இடத்துல பேழையை உண்டு பண்ணு, அதில் உள்ளும் புறமும் கீழ்பூசு. உள்ளும் புறமும் கீழ்பூசு. உள்ளும் புறமும், இன்னர் அவுட்டர். இன்னர்லேயும் சைன் இருக்கணும், அவுட்டர்லேயும் சைன் இருக்கணும். அதை பரலோகம் பார்க்கணும். புரியுதா? பேழையை பரலோகம் பார்க்கணும். அதை மட்டும் தொடாது. மற்ற எல்லாரையும் காலி பண்ணிடும். ஃப்ளோட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடும். அதை மட்டும் தொடக்கூடாது, தொடாது. போட்ட உடனே பாருங்கள், கர்த்தர் அங்கே வந்தார், உள்ளே விட்டு கதவை அடைத்தார். சோத்திரம். கர்த்தர் உள்ளே இருந்து கதவை அடைத்தார். பேழைக்குள்ளே இருந்து கர்த்தர் நோவாவையும் நோவான் குடும்பத்தையும் அந்த மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இன்றைக்கு சேம் ஹோலி ஸ்பிரிட் பேப்டைஸ் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக ஞானஸ்தானம் கொடுத்து, த்ரூ பேப்டைஸ் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் ஞானஸ்தானம் கொடுத்து நமக்கு சைன் போட்டு உள்ளே விட்டு கதவை அடைச்சி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் அவுட்வேரில் எப்படி இருக்கிறீங்க? கதவடைக்கப்பட்ட சபை. கதவடைக்கப்பட்ட சபை. உங்களை தொடணுன்னா பரிசுத்த ஆவியான இடத்துல சைன் கேட்டுட்டு தான் பிசாசு தொட முடியும். சும்மா தொட முடியாது. ஹோலி ஸ்பிரிட் சைன் உங்களுக்குள்ள சிக்னல் இருந்தால் தான் கொடுப்பாரா? தொட்டுக்க அப்படி சொல்லுவாரா? தொட்டு பார், தொட்டு பார்ன்னு தான் சொல்லுவார். கரங்களை வேர்த்துங்க. மாந்திரிகக்காரனே மந்திரவாயிட்ட சொல்ல, தொட்டு பார், இனி தொட்டு பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை ஒருவேளை தொற்றுக்குன்னா, நம்மளை அதை தெரியாமல் டச் பண்ணியிருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கலாம். நான் சொன்ன இந்த காரியத்துக்குள்ளே நம்ம வராமல் இருந்திருக்கலாம். எஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டோம். சபை வந்துடுச்சு. வேதம் என்ன சொல்கிறது? த நேச்சர் ஆஃப் பிலீவர்ஸ். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் படிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. விசுவாசிக்கிற பாவிகளோடு கூட ஆவியானவர் இருக்கிறார்னா, அந்நிய நுகம், அந்நிய காரியத்தை வச்சு கிரியை செய்கிற கூட்டம், அந்நிய காரியங்களை பேசி பேசி சபைக்கு வந்தாலும் அந்நிய காரியத்தினுடையவே ஐக்கிய வச்சு அந்நிய காரியத்திலேயே எல்லாம் செஞ்சுக்கிற காரியம், அது ஈஸியாக அந்த பாசிங் ஸ்பிரிட் வந்துடும் உள்ள. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே. பேலியால்னா யாரு? ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல பாருங்க, யாரு? தம்பி படி. What harmony can there be between Christ and Belial? பேலியால்னா யாரு? சாத்தான். சாத்தான் தான் பேலியால். பேலியால் ஸ்பிரிட். பேலியால்னா சாத்தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்நிய நுகனாலே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்நிய நுகம். இன்னும் ஆழமாக போகிறேன். சபைகள்லேயே சில அந்நிய நுகம் இருக்குது. சபை பேர்லேயே அந்நிய நுகம் இருக்குது. என் பிள்ளைய கொண்டு போய் இங்கே கொடுப்பேன், மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குகிறான், அவன்கிட்ட தான் கொடுப்பேன்.
அது என்னது? அவள் யார் என்னன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். நேற்று ஒரு பிள்ளை ஜெபிக்க வந்துச்சு. பார்த்தா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கு. ஆனால் பாருங்கள், குடும்ப சூழ்நிலை, குடும்ப கஷ்டம். அவங்க என்ன செஞ்சாங்க? கண்ணை மூடிட்டு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவனுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் நாட்டம் கிடையாது, அதுக்கு அன்ஃபிட், தெரியலை. திருமணம் ஆகி 2-3 மாதத்துக்குள்ளே டைவர்ஸ். சரி, இப்போ அந்த பிள்ளை தகச்சு போய் நிற்கிது. என்ன இப்படி ஆயிடுச்சே? குடும்ப சூழ்நிலை காரணமாக கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டாட்ட போய் பேசினா சொல்கிறாங்களாம், 1 கோடி ரூபா சொத்து இருக்குது, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போய் இருந்துக்க, அவங்க கூட பணத்தையாக கட்டிட்டு நான் வாழணும்? நான் வாழ வேண்டாமா? எனக்குன்னு ஒரு சந்ததி வேண்டாமா? எனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா? இது என்ன வாழ்க்கை இது? வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு விலகிடுச்சு. சரி, அடுத்து பாருங்கள், ஒரு பாரம்பரிய சபையில் இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணு அப்படின்னு அந்த வீட்டாரே. கடைசியாக 3ஆவதாக என்கிட்ட வந்தது. இந்த கதை எனக்கு ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நான் சொன்னேன், முதல் இது டிவோர்ஸ் ஆனதான் எனக்கு தெரியும், 2வது 3ஆவதெல்லாம் தெரியாது. 2ஆவதுலாம் தெரியாது. 2வது பார்த்துட்ருக்குறாங்க, அவங்க கூட சேர்ந்து வாழுன்றாங்க, நாங்கள் பேசுகிறோன்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, பேச்சுக்கால் நடந்துகிட்ருக்குது, அதுதான் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. என்கிட்ட சொல்லலை, அப்படி இருக்குது, அந்த நிலைமையில் வந்திருக்கு. இது தெரியாமல் நான் சொன்னேன், முதல் இது இப்படி நடந்ததில்லை, 2ஆவதுக்கு அவசரப்படக்கூடாது. கர்த்தர் பேசினார். கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு தேவ பிள்ளையை தருவார். அது வரைக்கும் ஸ்டில் வெயிட். அது வரைக்கும் நீ என்ன செய், நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போ, நல்ல ஒரு இடத்துல. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இப்போ நான் ஒருத்தரை எங்கள் வீட்டில் பார்த்து பண்ண சொல்லியிருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேனே, அதை ஸ்டாப் பண்ணு, அதை ஸ்டாப் பண்ணு. உன் கூட தேவன் உலாவ விரும்புகிறார், உனக்குள்ளே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் கூடயே நடந்து வந்து உன்னை எத்தனை நாள் கண்டிச்சுட்டே இருப்பார். இன்றைக்கி அதான் நடக்குது. சபையார கூட நடந்து வந்து என் கூட கர்த்தர் இருக்கிறார், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? தேற்றார், கண்டித்து உணர்த்துகிறார், செபிக்க வைக்கிறார். செபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரனே ஜெபிக்க வைக்கிறார். வெளியிலேருந்து அப்படி ஒரு தட்டுவார், எழுந்துரு, எழுந்துரு அப்படின்னு தட்டுவார். அப்பா அம்மா பிள்ளைகளை தட்டுறீங்களே, எழுந்துரு, செபி. அது கூட இருக்கிறது சைன் தான். உங்களுக்குள்ளே இருந்தா அவர் ஜெபிப்பார். அவர் ஜப சத்தம் கேட்டுட்டு உங்களால் தூங்க முடியுமா? சொல்லுங்க. திஸ் இஸ் த இன்டுவல் ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்குள்ள அவர் இருந்தா அவர் ஜெபிப்பார். இன் பார்ட்ஸ், எங்கே கோளாறு இருக்குதோ அங்கே ஜபாவிக்குன்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸ் துரு பிடிச்சிருக்குன்னா வாக்கு கடங்க பெருமுச்சோடு செபிக்கும் போது அந்த அபிஷேகம் அந்த துருவில் இறங்கும். ஆமென். துருவில் இறங்கின உடனே அந்த துரு கட்டு விடும். நீ எழுந்துச்சு ஸ்ப்ரிங்கிங் அப். ஆமென். 40 வருஷம் உடம்பா இருந்தவன் சடன் ப்ரே. எப்படி அது லீப்பிங் அண்ட் ஜம்பிங்? எப்படி அது? இன்ட்வெல். வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஆமென். பெற்றுக்கோ, வல்லமையை பெற்றுக்க, அபிஷேகத்தை பெற்றுக்க. ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடு, உனக்குள்ளே உலாவ கிரியை செய்ய இடம் கொடு. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. படிங்க போடுமா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அதை இங்கிலீஷ்ல படிப்பா கொஞ்சம். I will dwell among them. இல்ல, what agreement is there between the temple of God and idols? For we are the temple of the living God. Just as God said, I will dwell among them and walk among them. I will dwell மன்னிக்கும். I will dwell among them. In them. Among them. நீ இதுல படிக்கிறியோ? ஓகே, ரைட். And walk among them. And I will be their God. And they shall be my people. கேஜேவில படி. And what? I will dwell in them ல படி. I will dwell in them and walk in them, and I will be their God, and they shall be my people. ஆமென்.
டுவெல், இன்டுவெல், அதை அப்படி எடுத்துக்கணும். இன்டுவெல்னா நமக்குள்ளே, நான் அவர்களுக்குள்ளே உலாவி. தமிழில் நல்லா இருக்கு, நான் அவர்களுக்குள்ளே உலாவி. உலாவினா எங்கே உலாவுகிறார்? நான் அவர்களுக்குள் உலாவு. அவர்களுக்குள், அவர்களோடு இல்லை, அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள தேவன் உலாவுறார்னா அந்த பாளையம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஃபுல் ப்ரெசன்ஸில் இருக்கும். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாக இங்கே காத்துட்டு தான் தூங்குவீங்க. தூங்கும் போதே நல்லா தூங்கணும். இன்னைக்கு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா தூங்கணும். நான் தூங்கி வெகு நாளாச்சு. ஒரு கும்பகாரணம் தூக்கம் போடணும். சரி போ, 40 வருஷம் தூங்கு போ. சோதரம் நமக்கெல்லாம் அந்த கிஃப்ட் இருந்தால் கொடுத்துருவேன். போ, 40 வருஷம் தூங்கு, 40 இயர்ஸ் தூங்கு. எவ்வளோ அருமையாக இருக்கும் பாஸ்டர். ஒரே தூக்கம் வேணுமா? அதுக்கும் கிஃப்ட். போ, சோத்துறாங்க. இளைப்பார். ஆமென். நல்லா இளைப்பார். ஆமென். இது ஒரு வாழ்க்கையா? இது கேட்குறேன், இது ஒரு பிலீவர்ஸ் வாழ்க்கையா? பிரைஸ் காட். தேவன் உலாவணும். ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசிக்குள்ள கூட இருந்தால் மட்டும் போதாது. கரம் பிடித்து நடத்துகிறார், ஓகே, அது உண்மைதான். கரம் பிடித்து நடத்துகிறார், தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். எல்லாம் அவுட்வேர்ட்லேயே மங்களம் பாடிட்டு போயிரு. என்னை பாதுகாக்கிறார், எனக்கு கொட்டுகிறார், வானத்தின் பலகணிகளை திறக்கிறார், எனக்குள்ளே உலாவுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ளே உலாவுகிறார்? கரங்களை வைத்து சொல்லுங்க, எனக்குள்ளே உலாவுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்குள்ளே உலாவும் கர்த்தரே. நான் சொல்கிறேன்ல, இதுக்கு நீங்கள் முதல்ல அலோவ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள தேவன் உலாவை மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அதான் இன்னைக்கு. ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இப்போ உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணார்னா உங்கள் அவுட்வேர்டு இப்போ எப்படி இருக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளே அவர் உலாவும் போது நம்பர் 1 என்ன சைன் வருதுன்னா, ஆமென், த டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சர். இந்த ஹோலி ஸ்பிரிட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவரிங் பாருங்கள். த டிவைன் நேச்சர். த டிவைன் நேச்சரில் இருக்க போய் தான் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருந்தது. ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் அப்படியே போட்ட மணிக்கே இருந்தது. ஒரு பெரிய ஆட்டோ பாமை வீசிட்டு வெடிக்கும்னு பார்த்துட்டு இருந்தா அதுக்கு மேலே தேவன் வந்து தேவண்ட கரை இருக்கும்னா அது என்ன செய்யும்? அப்படியே புஷ்ஷுன்னு எரிஞ்சிட்டே இருக்கான். வெடிக்காது, வெடிக்கவே வெடிக்காது. செயலிழக்க வைக்கிற கர்த்தர் செயலிழக்க வச்சுருவார். ஆமென். அதை என்ன செஞ்சிருவார்? செயலிழக்க வச்சுருவார். செயலிழக்க வச்சுட்டாரா பயம் இல்லாமல் நம்ம போகலாம். ஆமென். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிவைன் நேச்சர்னா என்னென்னா, கிறிஸ்துவர்களுடைய சுவாபமே தெய்வீகத்தன்மை. தெய்வீகத்தன்மை உங்களுக்குள்ளே என்ன தன்மை இருக்கும்? இன்டிவிஜுவல் பிலீவருக்குள்ளே தெய்வீகத்தன்மை. முன்னெல்லாம் என்ன தன்மை இருக்கும்? பாவத்தன்மை, உலகத்தன்மை, உலக பிரகாரமான பேச்சு, உலக பிரகாரமான வழிபாடு, அந்நிய நுகம், அவ்விசுவாசிகள், எல்லா இடத்துக்கும் போகிறது, எல்லா இடத்துலையும் எல்லாரும் என் சகோதரன், எல்லாரும் எனக்கு ஒன்று தான், எல்லாரும் அதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், எல்லாமும் எம்மதமும் சம்மதம். ஆமென். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எம்மதமும் சம்மதம். நீ விசேஷித்தமான எல்லா ஜனங்களையும் நேசிக்கணும். நான் அதெல்லாம் இதுதான் சொல்ல வரேன். எல்லா ஜனங்களையும் நேசிக்கணும். ஆனால் நமக்கென்று உள்ள தேவன் நமக்காகவே எஸ்பெஷலி இந்த பூமியில் இறங்கி வந்து எல்லாருக்காகவும் தான், பாவிகளுக்காக தான் இயேசு வந்தார். எல்லாருக்காக தான் இயேசு மரித்தார். எல்லாருக்காக தான் இயேசு மரித்தார்.
எல்லாருக்காக தான் இயேசு உயிர்த்தார். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் அப்படி அல்ல, பர்டிகுலர் ஃபார் ஹெவன், ஹெவன் சிட்டிசனுக்காக. பரலோகத்திற்கு யார் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தான் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிக்கிறமே. இவங்கெல்லாம் யார்? காட் சில்ட்ரன்ஸ். காட் சில்ட்ரன்ஸ். அவங்களுடைய பிறப்பே இந்த பூமியில் born again, மறுபடியும் பிறக்கிறாங்க. பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிறக்கிறாங்க, பரிசுத்தத்துக்கு பிறக்க ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க தான் கிறிஸ்டியன். எல்லாரும் கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றிக்கலாம், இருந்துக்கலாம். சும்மா கழுத்தில் கிராஸை போட்டுக்கிட்டு இல்லாத பாவம் செய்யலாம். கழுத்தில் கிராஸை போட்டே ஒயின் ஷாப்பில் நிற்பான், பெருசாக போட்டிருப்பான் கிராஸ். இப்போ ஒயின் ஷாப்பில் நின்று குடிச்சிட்டு இருப்பான். அது எடுத்து அப்படி குடிச்சிட்டு போகிறேன், என்னை பாதுகாத்துக்குங்க. ஆமாம் ஆமாம், ப்ரைஸ் அதல்ல, அது அவுட்வேர்டு. ஆமென். அப்போ இந்த டிவைன் நேச்சர் எப்படி வருகிறது? 2 பேதுரு 1:3-4 வசனங்களை வாசி. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும். இண்டிவிஜுவல் பிலீவருக்கு நடக்கிற பெரிய டிவைன் நேச்சர், டிவைன் கிஃப்ட் என்னன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான காரியத்துக்கு நம்ம என்ன செய்யும்? விலக்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், தாங்குவார், தப்புவிப்பார். அவுட்வேர்ட். உங்களுக்குள்ளே உலாவும் போது உங்களை பாவ இச்சைகளுக்கு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, பொல்லாங்கன் அவனை தொடான். அவன் தேவனால் பிறந்திருக்கிறான், ஆவியில பிறந்திருக்கிறான், வார்த்தையில பிறந்திருக்கிறான், அவனுக்குள்ள வார்த்தை இருக்கும். அவ ஒரு ஜெபம் பண்ணா போதும், என்னை கேட்டருளும்னு சொன்னா போதும். அதுதான் நான் சொன்னேன், கத்துட்ட சைன் கேளுங்கன்னு சொல்றேன். விசுவாசத்தில் சைன் கேளுங்க. போலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, விசுவாசத்தில் கேட்டு பாருங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? இப்போ நான்லாம் கேட்டிருக்கேன். இந்த மாதம் நான் சொல்கிறேன், இந்த மாதம் எண்டில் என்னன்னு நான் கேட்டிருக்கேன். அடையாளம் கேளுங்க, கேட்டு பாருங்க. நான் ஒரு அடையாளம் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேளுங்க. எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு செய்யணும் ஆண்டவரே, கேளுங்க. கர்த்தர் தராரா இல்லையா பாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுனா அது சும்மா வெறுமனே எழுதில் வச்சு சர்க்கரைன்னு எழுதி நாக்க நீட்டு நக்குன்னு விட்டுறாளா நம்ம ஆண்டவர்? சர்க்கரையை மூட்டையாக தந்துடுவார். போ, நீ சர்க்கரை மூட்டைக்குள்ளேயே புகுந்து தின்னு. ஒரு மூட்டை காலி ஆச்சுன்னா இன்னும் நிறையா மூட்டை இருக்குது, பூந்து போ. ஆமாம், சும்மா பேருக்கு எழுதி ஏமாத்துற தேவன் கிடையாதுங்க. ஏமாத்துற இயேசு இல்லை, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ். அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபம். அந்த திவ்ய சுவாபத்துக்கு என்ன போட்டுருக்கு தம்பி? அங்க டிவைன் நேச்சர். எஸ், டிவைன் நேச்சர். உனக்குள்ள எந்த நேச்சர் வந்துருச்சு இப்போ? டிவைன் நேச்சர். அந்த டிவைன் நேச்சர் தான் உன்னைய இந்த பாடுபடுத்துது, இந்த போடு போட வைக்குது, இந்த பேச்சு பேச வைக்குது, இந்த மாதிரி போல்னஸாக பேச வைக்குது. எஸ், த டிவைன் நேச்சர் எப்பெல்லாம் உங்களுக்குள்ளே வரும்னா, when you fill the Holy Spirit, நீங்கள் பலனடைந்து வருது பார்த்தீங்களா? அதான் டிவைன் நேச்சர். உங்களுக்குள்ள இந்த டிவைன் நேச்சர் ஆக்டிவேட்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் பலனடைந்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆக்ட்ஸ் 1:8 டிவைன். அதுக்கு பலனுக்கு நம்ம 2 பதம், டுனாமிஸ் த காமன் மூல பாஷையில். அதிலிருந்து 2 இங்கிலீஷ் வேர்டு பிரியுது. ஒன்று டைனமோ, இன்னொன்று டைனமைட். டைனமோனா என்னது? ப்ரொடியூஸ் இட் செல்ஃப். எங்கே? உனக்குள்ள
இப்போ இன்வெர்ட்டர், இப்போ கரண்ட் போச்சுனாக்கா இன்வெர்ட்டருக்குள்ளே என்ன இருக்குது? டைனமோ இருக்குது. அந்த டைனமோ உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறதுனால வெளியில் என்ன செய்யுது? வெளிச்சத்தை தருது. டைனமோ இன்டுவெல், உங்களுக்குள்ளே உலாவுகிற டைனமோ. பவர் கட் ஆகிடுச்சினாலும் பயப்படாதே, த டைனமோ ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு பதம் இருக்கிறது, டைனமைட். அது என்னென்னா வெடித்து செதர், பிளாஸ்ட். சத்துருக்கிட்ட போய் நீ நின்னா நீ வெடிக்கிற வெடியில் பிசாசுலாம் சதரும். தட்ஸ் த பவர் ஆஃப் அனாயிண்டிங். சத்துரு கூட்டத்தில் போய் நின்னா உமாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன்னா என்னது? எதுக்கு பாய்வேன்? தாவீது படைத்த இளவைகள்லாம் ஒருத்தன் வந்து அப்படி போய் விழுந்தா ஒரே நேரத்தில் 200 பேரை காலி பண்ணுவான். நம்புவீங்களா? அவன் படைத்தலைவரில் இருக்கிறான் சில பேர்லாம், ஸ்ட்ராங் மேன்ஸ். அவங்கெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பலம், அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவ்வளோ ஃபில்லிங் பவர் கர்த்தர் கொடுத்து வச்சுருக்கிறார். அப்படி போய் விழுவான் மேலே போய். சூசைட் ஸ்குவாட்லாம் கிடையாது, உடம்புல வெடிகுண்டை கட்டிட்டு அது கிடையாது. அந்த பலன் அந்த ஃபோர்ஸில் போய் விழும்போது அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து சாவானுங்க. அந்த ஒரு ஆளுக்கு இருக்கிற பலம். அவங்க தான் சொன்ன கர்த்தர் கிதியோன்ட்ட, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ மீதியானியர்களை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பான். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான்னா அது என்னது? இன்டுவெல் பவர். நீங்கள் இப்போ வர்ஷிப் பண்ணுறீங்க, ஆராதிக்கிறதுலாம் இந்த சப்ரசன்ஸ் அதோடய போயிடக்கூடாது. ப்ரே, அதை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணு. உங்கள் வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணு. வீட்டில் நல்ல ப்ரெசன்ஸ், நல்ல இன்டுவல் ப்ரெசன்ஸில் நல்லா உன்னை நிரப்பிக்கிட்டு தென் யூ ப்ரே. நீ ப்ரே. ஆமென். நீ ஜெபம் பண்ணும்போது பாரு, கட்டை ஒட்டைக்கிற வல்லமை உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை ஆவியானவர் ஊற்றுவார். சரி, இப்போ 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6-7 சீக்கிரம் படிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாத்தினாலே அழிந்தது என்பதையும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6-7. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமென். திஸ் இஸ் டிவைன் நேச்சர். இது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவைன் நேச்சர் இப்போ எப்படி வருது? எலிமினேஷனாக வெளியில் வருது. எலிமினேஷன் உங்களுக்குள்ளே இருக்கிறது இதுதான் வரும். நூல் பிடிச்ச மாதிரி வரும். ஒரு உண்மையான காட் சர்வெண்ட்கிட்ட இது இருக்கான்னு பாருங்கள். மீண்டும் படிங்க, சீக்கிரம் படிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் கணவனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும், பிள்ளைக்கு இருக்கணும். Is the elimination. உங்களிலிருந்து புறப்படுகிற வெளிச்சம், உங்களிலிருந்து புறப்படுகிற luminous. ஜனங்களுக்கு உப்பா இருக்கிறீங்க, ஒளியா. இந்த வசனம் அப்போ அப்படியே வந்து நிறைவேறணும். நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி மாறிடுவீங்க? ஒளி. இயேசு சொன்னார், நான் தான் உலகத்தின் ஒளி. இப்போ நீங்கள் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக உங்களை மாற்றுறதுனால நீங்கள் வெளிச்சத்தோடு சேர்ந்த வெளிச்சம். நீங்கள் என்ன மாறிடுவீங்க? என்னமா மாறிடுவீங்க? சொல்லுங்கள். வெளிச்சமாக மாறிடுவீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிடுவீங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் வெளிச்சம், நீங்கள் போகிற இடத்துலலாம் ஞானம், நீங்கள் போகிற இடத்துலலாம் கட்டு உடைக்கும், நீங்கள் போகிற இடத்துலலாம் விடுது. ஏன்னா பிகாஸ் த இன்டுவல் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். நேற்றுக்கு வரைக்கும் ஐ எம் பிலீவிங் சின்னர், இன்னைக்கு இன்டுவல் ஹோலி ஸ்பிரிட்.
சடன் சேஞ்ச். இதுதான் ஹோலி ஸ்பிரிட்னுடைய வேலை கிருபையின் நாட்களில். சடன் சேஞ்ச். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் புறஜாதிகள் மேலெல்லாம் ஆவியானவர் இறங்குறாருங்க. எப்படி? ஏன் சபை மேலே இன்னும் இறங்க மாட்டுறாரு? இன்னும் ஏன் சபை மேலே ப்ராப்பராக இறங்கலை? இன்னும் சபைக்குள்ளே ஏன் வரல? இன்னும் அவங்களுக்குள்ளே ஏன் உலாவில்? அவுட்வேர்டில் இருக்கிறதுனால போய் அற்புதம் செய்கிறோங்க. கட்டை உடைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், எல்லாம் செய்கிறோம். வாட் அபவுட் இன்ட்வெல்? உங்களுக்குள்ளே ஒரு வாசம் பண்ணணும். உங்களுக்குள்ள வாசம். அப்போ தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். கேர்ஃபுல். அவுட்வேர்டில் போய் அப்படியே போய் நின்றுட்டு வெரி குட், ஆமென், ஷோ யோர் ப்ரூஃப். உம் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னேன், உம் நாமத்தில் பிசாசை துரத்தினேன், அற்புதம் செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன். த இன்வெல் ஹோலி ஸ்பிரிட் பக்கத்தில் நிற்பார். அப்படி சொன்னார்னா எப்படி இருக்கும்? ஐ நெவர் நோ. அந்த மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணலை. உங்கள் வல்லமையில் அதுதான் செஞ்சுருக்கேன். ஒன்லி பவர், ஒன்லி பவர். டைனமோ, டைனமைட், நாட் டைனமோ. ப்ரொடியூஸ் இட் செல்ஃப். ப்ரொடியூஸ் இட் செல்ஃப்னா என்னதுப்பா? கட்டலை, டெமாலிஷ் தான் பண்ணியிருக்கார் அண்ணன். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை. ப்ரொடியூஸ் இட் செல்ஃப், உருவாக்கலை, ஒன்னையும் உருவாக்கலை. பிகாஸ் நோ இன்டிவிஜுவல் ஹோலி ஸ்பிரிட். இஃப் இன்டிவிஜுவல் ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர், தட்ஸ் த ப்ரொடியூஸ். எண்ணில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ, எண்ணில் கனி கொடுக்கிற கொடி இன்வெல். இன்வெல். எனக்குள்ள கனி கொடுக்கணும். இன்வெல். அதுதான் ப்ராப்பராக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஆமென். இன்றைக்கு நாம் மகிமை அடைந்த இயேசுவை பார்க்கவில்லை. ஆனால் we are united to him by the indwelling Holy Spirit. அப்படிதானா? மகிமை அடைந்த இயேசுவை நம்ம இன்னும் பார்க்கல, வரும்போது தான் பார்ப்போம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி யார் இருக்கா? மகிமையின் ஆவி, indwelling. ஆமென். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி நமக்கு உங்களில் வாசமாக. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். சாவுக்கேதுவான உங்கள் சரீரம். நல்லா கவனிக்கணும். பிசாசு என்றைக்குமே உங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவுட்டில் எந்த பாவத்தையும் உங்களை செய்ய வைக்க முடியாது. உங்களுக்குள்ளே அவன் பாவம் செய்ய வைக்கணும்னா எங்கேருந்து செய்ய வைக்க முடியும் தெரியுமா? உள்ளுக்குள்ளே தான். மைண்டை கரெக்ட் பண்ணி தான் உள்ளே நுழைவான். ஸோ வேதம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். Amen. Quicken your mortal bodies by his spirit that dwell in you, not with you, in you. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணு. அதுக்கு தான் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பாவம் இல்லாமல் நான் ஜீவிக்கணும், பாவம் என்னை அணுகக்கூடாது, பாவம் என்னை தொடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த சிந்தனை, மைண்டு, த தாட்ஸ், அது எங்கே இருக்குது? மைண்டு எங்கே இருக்குது? வெளியிலையா இருக்குது? தொங்கிட்டு இருக்கா மைண்டு? அப்படியே அது அப்படி டச் பண்ணிடுதா பிசாசு? இல்லை, உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. ஆமென். உள்ளே இருக்குது. அப்போ 1 கொரிந்தியர் 2:12 வேதம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல்
தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே ஆவியையே பெற்றோம். ஆமென். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கும் போது த வெரி மூமெண்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். எப்படி விசுவசிக்கிற பாவிக்குள் அவர் வருகிறார் என்றால் த வெரி மூமெண்ட், ஆங்கிலத்தில் கொட்டேஷன் கொடுத்துருக்கு. த வெரி மூமெண்ட்னா உடனே உடனே. ஆமென். ஆண்டவர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் எடுங்க. மூணாம் வசனத்தை படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே எப்படி இந்த வார்த்தை சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்தும் போது அந்த ஜிக்ஜாக் பஸ்ஸல் மாதிரி பிசாசு அப்படி குலைச்சி கிளச்சி 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 போட்டிருப்பான். எப்படி தலை அங்கே போட்டிருப்பான், காலை இங்கே போட்டிருப்பான், கையை அங்கே போட்டிருப்பான், கண்ணை அங்கே போட்டிருப்பான். கண்ணை அங்கே பார்த்துக்கிட்டே நிற்கும். கனெக்டிவிட்டியே வராது. பிசாசு அப்படி ஆக்கிரும். ஒரே போக்கு, கண்ணு போன போக்கிலே போகும். மூக்கு ஒரு பக்கம் இருந்தால் மோந்துக்கிட்டு ஒரே பக்கமாக போகும். ஆமாம், எங்கே வாசம், எங்கேயோ பிரியாணி வாசம் வருது, எங்கேயோ வாசம் வருது, குழம்பு கொதிக்கிற வாசம் வருது, எங்கே வருது ஒரே போகும். அது பிசாசு ஜிக்ஜாக் பஸ்ஸல் மாதிரி உங்களை ஆக்கிடுச்சு. அப்படி குலைச்சி போட்டுடுச்சு. எசேக்கியேல் 37 பார்த்தா உங்களுக்கு தெரியும். உலர்ந்த எலும்புலாம் எப்படி கிடந்தது? ஒன்று அப்படியே தன் சரீரத்தில் அப்படியே இருந்ததா, தன் அவயத்தில் எல்லாம் ஜிக்ஜாக், எல்லாம் அப்படி. ஜிக்ஜாக் பஸ்ஸில் விளையாட்டு தெரியுமா? எல்லாத்தையும் ஒன்று சேரு அப்படி சேர்ப்பாங்கல்ல, அதே தான். ஆவியானவர் தான் அதை சேர்க்கிறவர். ஒரு மனமாக சரீரத்தை சேர்க்கிறவர், சபையை சேர்க்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் எசேக்கியேல் 37 பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆவி உயிரடையுமா நீர் அறிவீர். அப்போ ப்ராஃபஸி சொன்ன வார்த்தை சொன்ன உடனே அது எல்லாம் என்ன செய்யுது? தன் அவயங்களில் வந்து சேர்ந்து கொள்ளுகிறது, ஒட்டி கொள்ளுது. தன் அவயத்தில் வந்து என்ன செய்யுது? வெரி மூமெண்ட். இதுதான் அது வெரி மூமெண்ட். உடனே இது நடக்கும். நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆமென். வருவாங்க. பாண்டிச்சேரியில் அது நிறையா பார்த்துருக்குறேன். புதுசாக வருவாங்க. வந்து சமயத்தில் அவங்க ஞானஸ்தானமே பெற்றிருக்க மாட்டாங்க. கையை மேலே கை வச்ச உடனே அபிஷேகம் இறங்க. வெரி மூமெண்ட். பாவியில் இவங்க மேலே எப்படி? ஆமாம். நீங்கள் மற்ற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் பாருங்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்குது? 10ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். This is very moment. While Peter preach, அவன் பேசும்போதே எஸ், இதெல்லாம் நம்ம சபையில் என்னைக்காவது ஒரு நாள் நடக்குது. என்னைக்காவது ஒரு நாள் ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பவரில் இறங்கும் போது தான் அது நடக்குது. கேஷுவலாக நடக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை என்ன பண்ணணும்? உங்கள் இருதய கதவை திறந்து வச்சு உட்கார்ந்துருக்கும். வாரும் நேசரே, எனக்குள்ளே வாரும் சொல்கிறால. வாசல் கதவை தட்டுகிறேன். இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து போஜனம். வெரி மூமெண்ட். எம்மாவு சிசுகள்கிட்ட பாருங்கள். அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். லார்ட் ப்ளீஸ் கம் அண்ட் டைன். கதவை திறந்துட்டு உள்ளே வாங்க, வந்து உட்காந்து சாப்பிட்டு போங்க. உடனே உள்ள நுழையிறார். வெரி மூமெண்ட்.
அவ்வளோ நேரம் எப்படி காமிச்சார்? அப்புறம் போகிறவர் போல காமிச்சார். ஆமென். புரியுதா? புரியுதா? அவங்க என்ன செய்கிறாங்க பார்க்கலாம். லார்ட் ப்ளீஸ் கம், எங்களோட கூட பொழுது இரவு விடிய போது, இரவு நேரமாகிறது, நீ எங்களோட தங்கிரு. என்னை சூழ்ந்து டார்க்கன் இருக்குது, என்னை சூழ்ந்து இருள் இருக்குது, இருள் சூழ்ந்த லோகமாக இருக்கிறது, எனக்கு என்ன செய்தனே தெரியலை, ப்ளீஸ் கம், எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வாசம் பண்ணும். எவ்வளோ நாளைக்கு என்னை உணர்த்தி பேசுவீர்? எவ்வளோ நாளைக்கு என்னை நீ குட்டி பேசுவீர்? எவ்வளோ நாளைக்கு என்னை கண்டித்து பேசுவீர்? ப்ளீஸ் எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும். ஆமென். அப்படி சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே போய் பிரேக் த பிரெட், அவர்களுக்கு மறைந்து போனார். கரங்களை வைத்துங்க. ஏன்னா அப்போ ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படலை. புரியுதா? வெரி மூமெண்ட் என்ன நடந்துடும் தெரியுமா? அவங்க எல்லாம் மகிமையில் நிரம்பிடுவாங்க. அது அவர் வரணும். அதுக்கு தான் கர்த்தர் அதை வெயிட் பண்ணிவிட்டு கட் ஆஃப் அந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிடுறார். சரி, இங்கே பாருங்கள், அப்படி அல்ல. பேதுரு ப்ரீச் பண்ணும்போது என்ன நடக்குது? வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இண்டிவிஜுவல் ஹோலி ஸ்பிரிட் இருப்பாரானால் நீங்கள் ப்ரீச் பண்ணும்போதே ஜனங்களை தொடுவார். நீங்கள் ப்ரீச் பண்ணும்போதே, நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசும்போது, சத்தியம் பேசும்போது, அவங்க அப்படியா அப்படியா தே அட்டென்ஷன் நடுக்கத்தோடு கேட்பான். உங்கள்கிட்டருந்து ஒரு அடி தள்ளி நிற்பாங்க. உங்கள்கிட்டருந்து ஒரு அடி தள்ளி நின்னாங்கன்னா உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு உங்கள் தோல் மேலே கை போட்டாச்சுன்னா உங்களுக்குள்ள வேற தான். உண்மை. நீங்கள் சத்தியமே பேச வேண்டாம். உங்கள் பேர் என்ன கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத செக் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. தள்ளி நில்லு. பேதுரு யோவான் என்ன சொன்னான்? வெள்ளியும் பொண்ணும் இல்லை எங்களிடத்தில், எங்களை நோக்கி பார், அங்கிருந்தே பார். நீ நிற்கிற இடத்துல இருந்தே பார், உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்தே பார், நீ கட்டப்பட்டு இருக்கிற இடத்துல இருந்தே எங்களை நோக்கி பார். That's the indwell Holy Spirit. தேவன் தம்முடைய மகிமையை ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டார். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வைராக்கியம் உள்ள சபையாக இருக்கணும்னா நல்லா 2 பேதுரு 1, 3, 4, 5, 6, 7 வீட்டில் போய் நல்லா தியானிங்க. அந்த திவ்ய ஸ்பாவம், அந்த டிவைன் நேச்சர் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுனாலே, அந்த டிவைன் நேச்சர் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுனாலே யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். புரியுதா? ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் என்ன மூடினது? தேவ மகிமை. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமே, அது எழும்பும் போது தான் அவங்க எழும்புவாங்க. அது வரைக்கும் அமர்ந்து தான் இருக்கும். அது வரைக்கும் ஜனங்கள் எழும்ப மாட்டாங்க. ஏன்னா மகிமை கூடாரத்தை மூடி இருக்கு. உங்களை கர்த்தர் மூடி இருக்கிறார். உங்களை கர்த்தர் மூடி இருக்கிறார். டேபர்நேக்கல், யூ ஆர் த டேபர்நேக்கல். நீங்கள் தான் ஆசாரிப்பு கூடாரம். உங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் மூடி இருந்தார்னா அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இருக்கும். அங்கே கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். நீங்கள் அதை உங்கள் வீட்டில் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களோட ஒருமன ஆவியில் இருக்காங்களா? நீங்கள் சொன்ன உடனே கன்ஃபஸ் பண்ணுறாங்களா? இந்த காரியத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் மாறுறேன் அப்படி சொல்கிறாங்களா? கர்த்தர் இருக்கிறார். இந்த காரியத்தில் என்னை கொஞ்சம் விட்டு கொடுங்க ப்ளீஸ், ஐ ட்ரை டு கம் அவுட், நான் வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்கிறேன். டோன்ட் வரி, உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன், உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் சொல்கிறாங்களா? யூ பிலீவ். அவங்கள நம்புங்க.
கரங்களை வைத்துங்க. அவங்கள போட்டு ரொம்ப குடையாதீங்க, அவங்கள போட்டு ரொம்ப குத்தாதீங்க, அவங்கள போட்டு ரொம்ப அப்படி இப்படி பண்ணாதீங்க. தேவன் அவர்களுக்குள்ளே போக்கும் வரத்துமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பேழையிலிருந்து புறா. உள்ளங்கால் வைக்க இளைப்பாறுதல் கிடைக்கல. உங்களை விட்டு போனால் நான் எப்படி இருப்பேனோ தெரியாது. எனக்கு தெரியுது, பறந்து போகிறேன், என்னால் அங்கே தங்க முடியலை, என்னால் அங்கே இருக்க முடியலை. எனக்கு தெரியுது அங்கே சேரு சகதியமாக இருக்கு. ஐ எம் a clean bird. ஆமென். என்னால் உள்ளங்கால் வச்சு இழப்பாற முடியாது. நான் வந்துடுறேன், நான் உங்ககிட்டே வந்துடுறேன். கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அவங்களெல்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல இண்டிவிஜுவல் ப்ரெசன்ஸுக்குள்ளே ஒப்பு கொடுத்து அவங்கள நல்லா நீங்கள் உருவாக்குங்க. கரெக்டாக உருவாயிருவாங்க. நிறையா சரி, அதாங்க சபையுடைய வேலை. அதுதான் ஒரு சபையுடைய வேலை. சும்மா கண்டிச்சுட்டே இருக்கக்கூடாது, சும்மா பெரம்பெடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கே ஒரு என்ன வந்துடும், எப்போ பாரு கண்டிக்கிறார். இவர் சொல்கிறது ஒன்றும் எனக்குள்ளே ஏற மாட்டேங்குது. இவரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இவர் சொல்கிறது எனக்குள்ள ஒன்றுமே ஏற மாட்டேங்குது. வெரி டேஞ்சர். முறிந்த ஆவி. நீங்களே ஆவியை முறிச்சிடக்கூடாது, முதல்ல தட்டணும். ஆமென். Shall you hear my voice? தட்டுகிறது கேட்குதா மகளே, மகனே? ஆமென். கதவை திற. மெதுவாக கதவை திறப்பான். சில சவுட்டு விரியம் கதவே திறக்காது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் பாம் வைப்பார், அப்போ திறந்துடும். அந்த அபிஷேகம் இறங்கும் போது டைனமைட் அடித்து தூள் தூளாக போகும்போது திறந்துடும். நமக்கு அது வேலை இல்லை. அவங்களோடு கூட தங்கிடுங்க, அவங்களோடு கூட பேசுங்க. அப்புறம் போகிறவர் போல் காமிங்க. கொஞ்சம் அடி பாவலாக காட்டினார் ஆண்டவர். ஆமாம், அவன் ட்ரிப்பிங்கில் உணரணும். அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. பிள்ளைகளை கொண்டு வாங்க, சபையை கொண்டு வாங்க. பேசினார் கரெக்டாக ஆண்டவர் அன்றைக்கி பார்த்து ஒரு ட்ரீம் கொடுப்பார், அன்றைக்கி பார்த்து ஒரு விஷன் கொடுப்பார், அன்றைக்கி பார்த்து இன்னொரு ஊழியக்காரன் அங்கே அனுப்புவார். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது அங்கே அப்படியே நடக்கும். இல்லை அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைன் வரும். புரியுதா? போய் 7 தடவை மூழ்கி போ. கர்த்தர் அதுக்கு 5 பேரை வச்சுருந்தார். 5 சர்வெண்ட் ஆஃப் காடை வச்சுருந்தார். தெரியுமா? 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் பாருங்கள். 5 சர்வெண்ட் ஆஃப் காட் இருப்பாங்க, 5 சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. சர்வன்ட்ஸ்னால் வேலைக்காரர்கள், சர்வன்ட்ஸ். 5 பேரை வச்சுருந்தார் நாகமானுக்காக. 5 பேரை வைப்பார். உனக்கு 5 தூதர்களை தருவேன். ஆமென். கொடுப்பாருமா, கொடுப்பாரு. சில மரமண்டைங்களுக்கு கொடுப்பாரு. எனக்கெல்லாம் மரமண்டை தான், நான்லாம் எனக்கெல்லாம் அப்படி தான் கொடுத்தாரு. எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆண்டவரே, இங்கே வந்து நிற்கிறேன்னு ஒன்றுமே புரியலையே. அப்போ அங்கே ஒருத்தர் வருவார் டக்குன்னு, இங்கே உனக்கு என்ன காரியம் மகனே அப்படின்னு கேட்பார். ஆமாம், இப்படி எனக்கெல்லாம் வந்திருக்கு. ஆமென். அதுக்கெல்லாம் நாளுக்கு நாள் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நான் இன்னும் குறிப்பிட்ட ஸ்தானத்துக்குள்ளெல்லாம் வரல, சொல்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல், ஆமென், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் சோமனோமா எல்லோரும் முழந்தால் படிடுவோம். என்னுடைய செகண்ட் பார்ட் அடுத்த பைபிள் ஸ்டடியில் வரும். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We praise you. எல்லாரும்
முழந்தால் படியிட்டு, முழந்தால் படியிட்டு. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. க்ளோரி, 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 க்ளோரி. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். கர்த்தர் என் கூட வாசம் பண்ணுறார், இது போதும் அப்படி நினைக்காதீங்க. சீசர்களோடு கர்த்தர் வாசம் பண்ணி பார்த்தார். ஆமென். ஆனால் பாருங்கள், இயேசுவை பிடிக்கும்போது ஒருத்தன் பக்கத்தில் இல்லை, எல்லாம் ஓடிட்டான். ஆனால் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பின்ற ஆவி சீசர்களுக்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்களா, தே ஆர் போல்ட்னஸ். ஹல்லேலூயா. ஏன்னா டிவைன் நேச்சர், மகிமை நேச்சர். ஆமென். த பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நேச்சர், த பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நேச்சர். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், பேதுருலாம் பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாமல் தைரியமாக பேசுனாங்க, தைரியமாக இருந்தாங்க. இயேசுவை சிலுவையில் நேராக அறியிறியா, என்னை தலைகீழ் அறன்னாங்க. ஆமென். எப்படி அது வந்தது? Divine nature. Same boldness spirit. Lakama mama shikelekelo, lakama dera moshaba mama ladena. Oh, ஆண்டவர்ட்ட கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு என்னை நிரப்புனாப்பா. உள்ளான மனுஷன்ல வல்லமையா நான் பலப்படணும். ராஜகுமாரத்தி உள்ளான மகிமை நிறைந்தவள், என்னை ராஜகுமாரத்திக்கு ஒத்த மகிமையில நிரப்புங்கப்பா. அந்த மகிமையில நிரப்புங்க. பொற்சரிகை என் உடையின் அலங்காரமா மாறட்டும். அவுட்வேர்ட்ல தேவ மகிமை வழிந்தோடட்டும். பேதுருவுக்கு அது நடந்தது. அவனுடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானார்கள். பிகாஸ் ஆஃப் இன்டுவல் ஹோலி ஸ்பிரிட். அவன் நிழல் பட்டு அவன் தெருவில் நடந்து போகும்போது உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து அவனுடைய வஸ்திரத்தில் அவனுடைய உருமால்கள் கச்சைகளை கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேலே போட வியாதிகள் சுகமானது. வியாதிகள் எழுப்புதல் இதெல்லாம் நடக்கும். உங்கள் வார்த்தை மூலமாக நடக்கும். உங்கள் வஸ்திரம் மூலமாக நடக்கும். உங்களை தொடுகிறது மூலமாக நடக்கும். நீங்கள் யாரை தொடுறீங்களோ அவங்களுக்குள்ள த ஹோலி ஸ்பிரிட் இன்டுவல் அவங்க மேலே இறங்கி வருவார். அவங்கள தொடுவார். அவங்க உங்க பின்னாலேயே கரம் பிடித்து கொண்டு வருவாங்க. நீங்கள் போகிற சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் வர்றேன்னு சொல்லுவாங்க. நான் வர்றேன்பாங்க. என்னை கூட்டிகிட்டு போங்க. எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வேணும். எனக்குள்ள ஒரு மாறுதல் வேணும். என் கணவருக்குள்ள ஒரு மாறுதல் வேணும். என் பிள்ளைக்குள்ள ஒரு மாறுதல் வேணும். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, பெருமூச்சோடு ஜெபிக்கிறேன், அழுகையோடு ஜெபிக்கிறேன். என் கண்ணீரில் கலந்திருக்கிற ஆவியானவரே, என் பெருமூச்சில் கலந்திருக்கிற ஆவியானவரே, என் சுவாசத்தில் கலந்திருக்கிற ஆவியானவரே, நான் பேசும்போது நீங்க கிரியைகளை நடப்பீங்க. இந்த நாள் முதல் அப்படிப்பட்ட கிரியைகளை எனக்குள்ளே உருவாக்கி தாங்க. தேவனே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் என்னில உண்டாக்குங்கப்பா. என்னிலிருந்து வல்லமைகள் புறப்படட்டும். என்னிலிருந்து வார்த்தைகள் புறப்படட்டும். என்னிலிருந்து அபிஷேகம் புறப்படட்டும். என்னிலிருந்து ஜீவன் புறப்படட்டும். என்னிலிருந்து ஆசீர்வாதங்கள் புறப்படட்டும். என்னிலிருந்து நன்மைகள் புறப்படட்டும். Bless more and more. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி